தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் ஏ டு இசட் தமிழ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான டாபிக். அதாவது பார்த்திங்கன்னா 70 வயசுக்கு மேலே உள்ள குடும்பத் தலைவர்களுக்கு மற்றும் குடும்பத் தலைவர்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு புதிய அறிவிப்பை ரேஷன் கடைகள் மூலமாக வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் முதல்ல நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பண்ண எனேபிள் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அரசாங்கம் பார்த்திங்கன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஜூலை 1ஆம் தேதி முதல் 70 வயசு தாண்டிய அந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு அவங்க வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்திக்குறிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா இன்று, அதாவது நேற்று 1/7/2024 முதல் இந்த நடைமுறை அமலுக்கு வருது. அது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களும் உள்ள ஒரு சோதனை அடிப்படை செய்தி வழியாக பார்த்திங்கன்னா ஒரு சோதனை அடிப்படை முயற்சியாக தமிழ்நாட்டில் சில குறிப்பிட்ட மாவட்டங்களில் அந்த 70 வயசுக்கு மேற்பட்ட அந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு அவங்க வீடுகளுக்கே சென்று இந்த ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த வயசான அந்த குடும்ப அட்டைதாரர்கள் ரேஷன் கடைகளுக்கு அலைய முடியாமல் இருக்குது. அவங்களோட உடல்நலம் கருதி அவங்களால அலைய முடியல, கூட்டத்தில் இருக்க முடியல. அதனால் அவங்களுக்கு வீடுகளுக்கே சென்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு பண்ணி ஒரு புதிய திட்டமாக அறிவிச்சிருக்காங்க. இது ஜூலை 1ஆம் தேதி முதல் இது தமிழ்நாடு முழுமைக்கும் ஒரு சில மாவட்டங்களில் அமல்படுத்த போகிறாங்க. இது விரைவில் பார்த்திங்கன்னா இதோட சோதனை முயற்சி கட்டம் வெற்றிகரமாக நடைபெறும் பட்சத்தில் தமிழ்நாட்டோட அனைத்து மாவட்டத்தில் உள்ள ரேஷன் கடை மூலமாக இந்த மாதிரி வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வருங்காலத்தில் வழங்க வழிவகை செய்யப்படும் அப்படின்னும் உயர்திரு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது சோதனை முயற்சியாக இந்த ஜூலை மாதம் நடைமுறைப்படுத்த போகிறாங்க. இது எல்லா மாவட்டத்துக்கும் இல்லை, ஒரு சில குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும்தான் அந்த சோதனை முயற்சி நடைபெற போகுது. அந்த மாவட்ட லிஸ்ட்டில் உங்கள் லிஸ்ட்டில், அதாவது அந்த ஊர் உங்களோட ரேஷன் கடை இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிடுங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் 70 வயசு தாண்டி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ரேஷன் கடைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரேஷன் பொருட்கள் உங்கள் வீடு தேடி தானாகவே சேரும் அப்படின்னு சொல்லி இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது வயதான அந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.